ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்நெட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லெவியத்தான் அப்படிங்கிற ஒரு மீன் வந்துச்சு அப்படின்னா உலகம் அழிய போகுது, பெரிய பேரழிவு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு லெவியத்தான் ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாம்பன் தென்கடல் பகுதியில் இன்னைக்கு வந்திருக்குங்க. ஸோ அந்த லெவியத்தான் ஃபிஷ்ஷோட உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பல வீடியோஸ்ல பார்த்துருந்தாலும் அந்த மீனை பற்றின முழு தகவலையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு கொடுக்குறதுக்காக இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. அதாவது உலகம் அழியுமா அழியாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு பணிகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஃபிஷ்ஷோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு செம லென்த்தாக இருந்துச்சு. இது ஒரு சின்ன சைஸ் மீன் தாங்க. இதை விட பெரிய பெரிய லென்த்லாம் ஆழ்கடல் ஃபிஷிங் படகுல வரும். அதாவது ஒரு 1000 மீட்டர் தூரத்தில் தான் இந்த மீன் உயிர் வாழும் கடலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு மீனோட கண்ணை பாருங்களேன், கண்ணே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ இருக்கும் போல அந்த அளவுக்கு பெரிய ரவுண்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு மீன் வந்துச்சு அப்படின்னா உலகம் அழியுமா இல்லையாங்கிறத நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். மக்களை இந்த ஒரு மீனோட படத்தை நான் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மீனோட பேர் டூம்ஸ்டே என்று அழைக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பாக ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மீனுக்கு நாட்டுப்புற கதைகளே இருக்குதாங்க. அதாவது இந்த ஒரு மீன் வந்துச்சு அப்படின்னா பூகம்பங்கள் மற்றும் சுனாமிகள் போன்ற வரவிருக்கும் இயற்கை பேரழிவுகளின் அறிகுறியாக துடுப்பு மீனின் தோற்றம் கருதப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஒரு மீன் வந்துச்சு அப்படின்னா ஜப்பான் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் அழிய போகுது, சுனாமி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மீனை பற்றி மீனவர்கள்ட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா இது ஒரு சாவாள மீன், அதாவது ரிப்பன் ஃபிஷ் வகையை சேர்ந்தது தான். ஆனால் லோப்பு கடலில் வாழக்கூடியது. லோப்பு கடல் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆழ்கடல் பகுதிகள், அதாவது 1000 மீட்டர் 1500 மீட்டர் அதிகமான ஆழத்தில் தான் இந்த மாதிரியான மீன்கள்லாம், அதே மாதிரி இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மீன்கள்லாம் வாழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனோட கண்ணை நான் பார்க்குறேன் பாருங்க. அந்த கண்ணை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அந்த கண்ணுக்குள்ளே அதோட கருவளையம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய, அதாவது ஒரு கோலி குண்டு மாதிரி இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த கோலி குண்டு மாதிரி இருக்கிறத எடுத்து காட்டுற பாருங்க. ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. வந்திருந்த மீனவர்களும் சரி, சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த வியாபாரிகள் எல்லாருமே இந்த மீனை வியப்பாக பார்த்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மீனை பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்டில் போடுங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட்லாம் ஆய்வு பண்ணதில் இந்த மாதிரி அழிவுக்கான விஷயங்களை இன்னும் நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்கதா சொல்லி அந்த கூகுள்லேயே போட்டுருந்துச்சு. மக்களை இந்த ஒரு டூம்ஸ்டே ஃபிஷ், அதாவது லெவியத்தான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மீன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம தங்கச்சி மடம் பாமன் ராமேஸ்வரம் மண்டபம் தீவு பகுதியில் இதுதான் முதல் முறையாக வந்திருக்கதா மீனவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.